வசனம் சொல்லுது, சங்கீதம் 110:1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். இப்போ இயேசு சக்ஸஸ் பண்ணிட்டாரு, பிதாக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு, அடிமையின் ரூபம் எடுத்தாரு, கால்களை கழுவினாரு, தொடச்சாரு, சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், மரணத்தையும் எய்து விட்டார், உயிரோடு கூட எழுந்து விட்டார். இப்போ அதிகாரம் எதுக்கு? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இப்போ இயேசு ஜெயிச்சிட்டார் தானே? இப்போ இயேசு ஆளுகை செஞ்சிட்டாரா இல்லையா? இயேசு ஜெயிச்சிட்டாரு, அவர்கிட்ட அதிகாரம் பிதா கொடுத்துட்டாரு. அதிகாரத்தை வாங்கி மரணம் அடைந்து உயிரோடு எழுந்து வலது பார்சத்தில் போய் உட்காந்துட்டாரு. இப்போ இயேசு ஆளுகை செய்கிறாரா இல்லையா? வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:13 வாசிங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கிறார், அப்படிதானே இருக்கு. அப்போ இயேசு ஜெயிச்சிட்டாரு, உயிரோடு கூட எழுந்துட்டாரு, பிதாவின் சித்தத்தை 100% செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ பிதாவும் அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் பிதா சொல்கிறாராம், உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்ன செய்ய? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எத்தனாயிரம் வருஷமா இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு? 2000 வருஷமாக பிதாவுக்கு வலது பரிசத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ எதுக்கு பிதாவே நான் உட்காந்துருக்கணும்? நான் தான் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேனே, செஞ்சு முடிச்சு வலது பரிசத்தில் வந்து உட்காந்துட்டேனே. பிதா சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. காத்து கொண்டு இருக்கிறார். இது அதை விட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அதிகாரம் வந்து ஜெயிச்சு ப்ரூஃப் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார் இயேசு. இப்போ இயேசு எதில் இருக்கிறாரு? காத்திருப்பு பட்டியல். எதுக்கு? இந்த சபையின் காலம் முடிஞ்சு ஆயிடவர் அரசாட்சின்னு ஒன்று வரும். அந்த ஆயிடவர் அரசாட்சியில் தான் இயேசு என்ன செய்ய போறாரு? இரும்பு கோலால் ஆளுகை செய்ய போகிறார். அந்த இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற வரைக்கும் நீ என்ன செய்யுங்க? என்னோட வலது பார்சத்தில் உட்கார்ந்துருங்கன்னு பிதா சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவும் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. எவ்வளவு நாளா உட்கார்ந்துருக்கிறாரு? 2000 வருஷமா. இதுதான் கீழ்ப்படிதலுடைய உச்சம். நான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், 100% ஃபினிஷ்ட், சக்சஸும் பண்ணிட்டேன். இனி நான் தோக்கவே முடியாது, ஏன்னா உயிரோடு எழுந்துட்டேன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், அதையும் ஜெயிச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? வெயிட், கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. கேள்வியே கேட்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு சக்சஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு உடனே போஸ்டிங் போடாட்டி எவ்வளோ கோவம் வருது. நாம ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சா உடனே ரிவார்டு எதிர்பார்க்குறோம், உடனடியாக ஒரு பலன் எதிர்பார்க்குறோம். இன்னும் எனக்கு கொடுக்கல, நான் வந்துட்டு இத்தனை வருஷத்தை கிளியர் பண்ணிட்டு ஆஃபீஸில் நியாயமாக எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கணும், இன்னும் எனக்கு வரல, அநியாயம் நடக்குது, எனக்கு கீழே இருக்கிறவெல்லாம் மேலே வந்துட்டான். தேவன் இருக்கிறாரா இல்லையா? நானும் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டார். எவ்வளோ முறுமுறுப்பு! நியாயமாக இயேசு எவ்வளோ முறுமுறுக்கணும்? என்னப்பா நீங்கள் போக சொன்னீங்க, போனேன். அடி வாங்க சொன்னீங்க, 33 வருஷம் ப்ரூஃப் பண்ண சொன்னீங்க, ப்ரூஃப் பண்ணேன். அடி வாங்க சொன்னீங்க, வாங்கினேன். சாக சொன்னீங்க, செத்த. உயிரோடு கூட நீங்கள் தான் என்னை எழுப்புனீங்க. பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு கூட எழுப்பினார் இருக்கு, எழுப்புனீங்க. இப்போ வலது பரிசத்தில் உட்காருனீங்க, உட்காந்துருக்கிறேன். எப்போ வரைக்கும்? பிதாவுக்கு தான் டேட்டு தெரியும், குமாரனுக்கு தெரியாதுன்னு இருக்கு. இப்படி ஒரு தாழ்மையின் ரூபத்தை பார்க்க முடியுமா? அப்படி இருந்தாதான் நீங்களும் நானும் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு என்ன வருது? அதான் வசனம் சொல்லுது, நம்முடைய நேரம் எல்லாம் அவருடைய நேரம் கிடையாது. நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வேற ஒரு சிலர்லாம் ஆண்டவருக்கு டைம் கொடுப்பாங்க, இன்னும் 40 நாள் கர்த்தர் எனக்கு பதில் தந்தே ஆக வேண்டும். தராட்டி என்ன பண்ண போறீங்க? 41வது நாள் இருப்போம். வேற ஒன்று தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியலதானே அவருக்கு 40 நாள் டைமே கொடுத்துருக்குறோம். நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் ஆண்டவருக்கே டைம் கொடுக்கறது, கெடு கொடுக்கறது. யோசிச்சு பாருங்க.
அப்பேற்பட்ட தேவன், அதிகாரம் முழுவதையும் பெற்றுக்கொண்ட தேவன், இப்போ அவர்கிட்ட அத்தாரிட்டி கையில் இருக்கு, ப்ரூஃபும் பண்ணிட்டாரு. ஆனாலும் பிதா சொல்லிட்டாரா இங்கே உட்காருங்கன்னு உட்காந்துருக்கிறாரு. உங்களாலையும் என்னாலையும் கொஞ்ச நாள் உட்கார முடியுதா? அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த வரைக்கும் நீங்கள் செய்யணுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். யூ மஸ்ட் வெயிட். இருக்கிறதுலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? வெயிட் பண்ணுறது. வேலை வர வரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்க. வேலை வந்தது என்று சொல்லி காலம் நிறைவேறின போது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். உங்கள் உயர்வுக்கும் ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சோதனை அனுபவிச்சிருப்பீங்க, நீங்கள் வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் எனக்கு பதில் வரலையே, இன்னும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கலையே. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வர வரைக்கும் அவருடைய பலத்த கரக்குள்ள அமைதியாக இருங்க, வலது பார்சத்தில் உட்காந்துருங்க. நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நாளும் கர்த்தர் அதை மறக்கிற தேவனே கிடையாது. இந்த 5 மாதம் 6 மாதம் எவ்வளோ பேர் எப்படியா போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. இந்த 6 மாதம் எனக்கு தெரியும், உயிர் கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. விசுவாசிகளை போய் சந்திக்கணும், எப்படியாவது ஒரு தடவையாவது போய் பார்த்துடணும், விசுவாசிகள் மனசோர்வு அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள எப்படி சந்திக்கலாம், எந்த விதத்தில் சந்திக்கலாம், கிடைக்கிற வாய்ப்பில் போய் சந்தித்து ஃபோனை பேசி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது இந்த 5 மாதம் இந்த காலம் முடியும், எப்படியும் சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம இந்த விசுவாசியை பார்த்துருவோம் அப்படின்னு காத்திருந்தவங்க எத்தனையோ பேர். இந்த 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண உடனே 6 நாளும் ஆராதனை வச்சுருவோமா? கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 வச்சுருவோமா, 3 வச்சுருவோமா? ஏன்? அந்த ஏற்ற காலம் ஒன்று வருகிற வரைக்கும் அந்த வெயிட் பண்ணுற பீரியட் இருக்குல்ல, அது ஒரு மரண வலி. இயேசு அப்படியே உட்காந்துருக்கிறார் பக்கத்தில். இந்த காலம் முடிஞ்சு ஆயிடவர் சரசாட்சி வருகிற வரைக்கும், உடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கிடு. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், அநேக காரியங்களை சொல்லியிருப்பார். அது இன்னும் நிறைவேறலையே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு தப்பும் இருக்காது. நீங்கள் ஒருவேளை நல்ல ஜோம் பண்ணுறவங்களா கூட இருப்பீங்க. ஆமாம், ஏன் இன்னும் நடக்கலை? ஆண்டவர் சொன்னது ஏன் நடக்கலை? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடு. உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னது 100% ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 6 மாதத்தில் எல்லாம் டல்லாக போச்சு, இப்படி ஆகி போச்சு, நடக்குமா நடக்காதா, பொருளாதார வீழ்ச்சி, அது நடக்குது இது நடக்குது, அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சு, அதெல்லாம் உலகத்துக்கு. உங்களுக்கும் எனக்கும் வேற ஃபார்முலா, உங்களுக்கும் எனக்கும் வேற ராஜா, உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அரசாங்கம் சொன்னது நடக்குமா நடக்காதோ, கர்த்தர் சொன்னது 100% ஆம் என்று நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் அதிகாரங்களை கொடுத்துருக்கிறாரா, பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரா? பொறுமையோட காத்திருங்கள். கொடுத்துட்டாரு உடனே நம்ம செஞ்சிடணும் நினைக்காதீங்க. கையில் காசு இருக்குது உடனே ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர்லாம் கையில் காசு இருக்குதுன்னு உடனே டக்குன்னு இதை வாங்கி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு பார்த்து தேவ சித்தம் இல்லாமல் அவங்க ஆரம்பித்து பாதியில் நின்றுடும். அப்படியே குச்சி குச்சா நிற்கும், எல்லாம் கட்ட ஆரம்பிச்சு. ஜெபம் பண்ணி தானே தொடங்கணும். ஜெபம் பண்ணி தொடங்குனீங்க, தேவனை கேட்டு தொடங்குனீங்களா? ஜெபங்கிறது அப்ளிகேஷன் தான் போட்டிங்க, அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா ஓகேன்னு சொல்லி? அதுக்கு தான் சொல்ல வரேன், பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. காசு இருக்கட்டும், தேவைகள் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனால் வெயிட் பண்ணுங்க. தேவன் சொல்லுகிற வரைக்கும் பொறுமையோட காத்திருங்கள். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பிதாவின் இடத்துல இயேசு பெற்ற அதிகாரத்தை அவர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் என் கிரியைகளை செய்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்துல அதிகாரத்தை பெற்றது போல அவனுக்கு கொடுப்பேன். 33 வருஷம் இயேசு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். பொறுமையோடு ஓடுங்க, சோதனைகளை ஜெயமா மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணி போடும். நீங்க செய்கிற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு பலன் உண்டு. நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதா அல்ல. உங்கள் ஓட்டத்திற்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பலன் பிதாவின் அதிகாரம். பிதாவின் கையில் இருந்து அதிகாரம் வருது. அந்த அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்படுகிறதாம்? பிலிப்பியர்ல சொல்றோம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க அவர் சித்தத்தின்படி செய்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கைக்கொண்டு அவர் சித்தத்தின்படி நீங்கள் செய்தால்
அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கரங்கள், உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக மடங்கும்படி கர்த்தர் செய்வார். அது கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் அடைத்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் உங்களிடத்துல வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டினவர்கள் வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி கர்த்தர் செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை உயர தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். கடைசியாய் அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டது எதற்காக தெரியுமா? அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி பழி வாங்குவதற்காக அல்ல, அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தனக்கு விரோதமாக பேசினவங்களுக்கு எதிராக தான் அதிகாரத்தை ஒரு நாள் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துட்டாரா, அதை உங்களுக்கு விரோதிகளுக்கு விரோதமாக யூஸ் பண்ணாதீங்க. பிதாவின் சித்தத்துக்காக அதை யூஸ் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை பரலோகம் உங்க மேல வைக்கணும். அதிகாரத்தை கொடுத்தாலும் அவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்னு பரலோகம் நம்மளை நம்புச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுப்பார். இயேசு மேல அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு இருந்துச்சு. அதனால தான் இயேசு கையில் அதை கொடுத்தாங்க. இயேசுவும் சும்மா உங்ககிட்ட அந்த அதிகாரத்தை தரேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? முடிவு பரியந்தம் என் கிரியைகளை செய்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். அவரும் செக் பண்ணி தான் கொடுக்குறாரு, சும்மா கொடுக்கறது இல்லை அதிகாரத்தை. நீங்களும் நானும் அவருடைய டெஸ்ட்ல பாஸ் பண்ணோம்னா மிகப்பெரிய அதிகாரம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வச்சுட்டு அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். அந்த கெத்செமனேல அவரை பிடிக்க வந்து கத்தியோட ஒருத்தன் வரான். இயேசுகிட்ட அதிகாரம் இருக்கு, அவன் காது வெட்டப்படுது. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி இயேசு அவனை சுகமாக்குகிறார். எதிரிக்கு கூட அந்த இடத்துல கர்த்தர் அன்பை காட்டுகிறார். அதுதான் அந்த அதிகாரத்தினுடைய மகத்துவம். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற அதிகாரம் எதுக்கு தெரியுமா? உன் எதிரிக்கு அன்பு காட்டுறதுக்கு. யோசேப்புக்கு முன்பாக வந்து சகோதரர்கள் முழங்கால் படியிட்ட போது யோசேப்பு கையில் இப்போ அதிகாரம் இருக்கு. அவன் நினைச்சானா அந்த 11 பேரையும் தூக்கி சிறைச்சாலையில் போட முடியும். அவன் நினைச்சானா அந்த 11 பேரையும் சாப்பாடு இல்லாமல் சாகடிக்க முடியும். அந்த அதிகாரத்தை அவன் அதற்கு பயன்படுத்தவில்லை. அவன் நினைச்சா போர்த்திபாருடைய வீட்டில் இருந்த அத்தனை பேரையும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டிருக்க முடியும். எனக்கு வினோதமாக என்னையா தூக்கி ஜெயிலில் போட்டிங்கன்னு அவன் செஞ்சிருக்கலாம். அவன் அதை செய்யவில்லை. அதற்கு மாறாக தனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், தன்னை குழியிலே போட்டவர்கள், தன்னை அடித்தவர்கள், தன்னை விற்று போட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தான். அத்தனை பேரையும் போஷித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்குத்தான் அதிகாரம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் தலைவர், நான் செக்ரட்டரி, நான் பொருளாளர்னு வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு விரோதமாக பேசி அடுத்தவனுடைய பதவியை இறக்க பார்க்கறதுக்கு, அடுத்தவனுக்கு விரோதமாக செயல்பட நினைச்சிங்க, அந்த அதிகாரத்தை உன் கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்களை மீண்டுமாய் கூடி வர பண்ண தயவுக்காக உமக்கு நன்றி. பிதாவினுடைய அதிகாரத்தை நீர் பெற்றுக்கொண்டது போல எங்களுக்கும் வைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபை அப்படி அதிகாரம் பெற்ற ஒரு திருச்சபையாக, அநேகருக்கு நன்மை செய்கிற திருச்சபையாக, எங்களை தூஷிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற திருச்சபையாக, எங்களை சபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற திருச்சபையாக, எங்களுக்கு விரோதமாக குதிங்காலை உயர்த்தினவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்காக மன்றாடுகிற திருச்சபையாக நாங்கள் மாறட்டும் ஐயா. இந்த பகுதியில் எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை பிதாவின் அதிகாரத்தை பெற்ற திருச்சபையாக மாறட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.